மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் சேர்ந்து தொடர்ந்து தேர்தலை சந்திப்பது என்று ஏற்கனவே நாங்கள் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டுமென்று நாங்கள் தொடர்ந்து திமுக தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவிடம் தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்தி வந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதிதாக பல்வேறு கட்சிகள் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மாதிரி கூடுதல் தொகுதிகள் தருவது சிரமம், நீங்கள் தொகுதிகளை குறைத்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று தொடர்ந்து அவங்க வற்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க. இத்தகைய சூழ்நிலையில் எங்களுடைய கட்சியினுடைய மாநில குழு 2 முறை கூடி இந்த 6 தொகுதிக்கு மேல் என்பதை நாம் வற்புறுத்த வேண்டாம், இப்போது இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வலுவடைந்திருக்கிறது, கூட்டணியில் பல புதிய கட்சிகள் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் 6க்கு மேல் என்பதை நாம் வற்புறுத்த வேண்டாம். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட 6 என்கிற எண்ணிக்கையை பெறுவதற்கு பேச்சுவார்த்தை குழு முயற்சிக்க வேண்டும், கட்சி அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய மாநில குழு எங்களுக்கு அதிகாரத்தை அளித்திருக்கிறது. நேற்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் MA பேபி உட்பட கலந்து கொண்டு நேற்றைய தினம் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில குழுவும் 6 என்ற எண்ணிக்கைக்கு நாம் உடன்பாடு செய்து கொள்ளலாம் என்கிற முறையில்தான் நேற்றைய தினமும் மாநில குழுவிலே ஒரு இறுதியான முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரை நேரடியாக சந்தித்து இந்த தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக பேசுவதற்காக அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் முதலமைச்சர் உள்ளிட்ட பேச்சுவார்த்தை குழுவினர், அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழு நேரடியாக சந்தித்து பேசியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு இருக்கிற தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் ஒரு பெரிய அணி, அதிகமான கட்சிகள் இருக்கிறது, ஆகவே தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் இருக்கக்கூடிய சிரமங்களை எங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டார். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அணியில் நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதே நேரத்தில் இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் உங்கள் கமிட்டியில் போய் பேசிட்டு அதை பற்றி சொல்லுங்கள், ஆனால் சாதகமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். அது நம்முடைய இந்த அணி தொடர்வதற்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து சந்திப்பதற்கும் அது கட்டாயம் பயன்படும். ஆகவே நீங்கள் இந்த 5 என்கிற எண்ணிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதலமைச்சருடைய கருத்தை கட்சியினுடைய மாநில செயற்குழுவில் விவாதித்து அதனுடைய முடிவு என்ன என்பதை நாங்கள் உரிய முறையில் தலைவருக்கு செய்திகள் அனுப்புகிறோம் என்பதை சொல்லியிருக்கிறோம். மாநில செயற்குழு கூடி இந்த முதலமைச்சர் இதுபடி வேண்டுகோள் விடுத்திருக்கிற நிலையில் அதை ஏற்பதா எப்படி என்பது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாலையோ நாளையோ அவசரமாக சந்திப்போம். நீங்களும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. மாநிலம் கூட சொல்லியிருக்கு, இதுதான் 6 தான் வேணும்னு கேட்டிருக்காங்க, 6 நின்னுங்கண்டாங்க. மறுபடியும் இவங்க சொன்னது, இவங்க ஏற்கனவே முதல்ல 5 தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 6ன்னு நீங்கள் சொல்லும் பொழுது மீண்டும் போய் பேசுறது, இது அதுதானே மறுபடியும் மாநில கூட சொல்லுவாங்க. இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு நாளைக்கு இத்தனை நாட்கள் 20 நாட்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் முதலமைச்சரோடு இதுதான் முதல் சந்திப்பு பேச்சுவார்த்தை சம்பந்தமாக. இதுவரைக்கும் முதலமைச்சர் இப்படி நேரடியாக அழைச்சி தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக இதுவரைக்கும் பேசலை. இப்போ அவருடைய வேண்டுகோள் என்கிற முறையில் அவர் தெரிவித்திருக்கிற நிலையில் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் கட்டாயம் பேசுவோம் என்பதை சொல்லியிருக்கோம். முதலமைச்சரே தெரிவித்தாங்க, நாங்கள் ஏன் சொல்லலாம், என்னமோ ஒரு ரகசிய விஷயம் மாதிரியே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதலமைச்சரே இந்த மாதிரி கொடுத்ததுனால இந்த வேறு சில கட்சிகள் வந்திருக்கிறதுனால ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை அவரே தெரிவித்தார். நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எதுவும் ஒன்றும் ரகசியமான உடன்பாடுகள் ஒப்பந்தங்கள் எதுவும் ஏற்படல, எல்லாமே வெளிப்படையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது. நாங்கள் செயற்குழு கூடி முடிவெடுத்து
முறையாக நாங்கள் வந்து தெரிவிப்போம். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும். முன்ன எலெக்ஷன்லாம் பார்த்தோம்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதிகமாக தான் இருக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் உங்களுக்கு கீழே தான் இருக்கும், இப்போ குறைஞ்சிருந்தது. இப்போ வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடம் கொடுத்ததுனால உங்களை அப்படியே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடம் தான் கொடுப்பேன்னு அந்த மாதிரி சிக்கலை கொண்டு வராங்களா, இல்லை மற்ற கட்சிகளை சொல்லும் பொழுது மற்ற புதுசாக இணைந்ததுனால உங்களுக்கு கொடுக்குறாங்களா? ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நீடிச்சுட்டு வரீங்க உங்கள் கூட்டணியில், அப்போ உங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்ல. இல்லை, கடந்த முறையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக எல்லாத்துக்குமே சமமாக 6 என்கிற எண்ணிக்கை கடந்த தேர்தலில் இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த முறை அவர்கள் எல்லோருமே குறைத்துக் கொள்வதற்கு முன் வந்திருக்கிற நிலையில் நீங்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். கடந்த தேர்தலில் 6 தொகுதியில வாங்கி 2ல தான் வெற்றி பெற்றீங்க. ஒருவேளை வெற்றி வாய்ப்பு கடந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து குறைந்த ஒரு ரேஷியோ இருந்தனால தான் திமுக இது போன்ற ஒரு நெருக்கடியை கம்யூனிஸ்ட் கட்சியில் கொடுக்குறாங்க. ஏன்னா மற்ற கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கு 6 தொகுதி வாங்கின கட்சிகளுக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை 2 தொகுதிகளுங்கிறது அந்த நெருக்கடி காரணம். அதாவது எங்களுடைய கட்சியினுடைய பலம் இருக்கிற மாவட்டங்களில் எங்களுக்கு கடந்த முறை தொகுதி என்பது ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. கன்னியாகுமரியோ, கோயம்புத்தூரோ, திருப்பூரோ, இந்த மாதிரி எங்களுடைய கட்சி வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தொகுதி கிடைத்திருந்தால் நாங்கள் 6மே தான் வெற்றி பெற்றிருப்போம். அது பல காரணங்களுக்கு, அதனால 2 ஜெயிச்சதுனால தான் அந்த மாதிரி பேசினா நம்ம அது தேவையற்ற விவாதம். இல்ல பாண்டிச்சேரியை பத்தி நாங்க ஏன்னா இப்ப பேச்சுவார்த்தை கூட எப்பவுமே முதல்வர் சொன்னாங்க சொல்லியிருப்பாங்க இந்த 5 தொகுதின்ட்டு. இப்ப நீங்க வந்து 5 தொகுதி 3 கட்ட பேச்சுவார்த்தையும் நீங்க வந்து ஒரே குறிக்கோளோட இருந்தீங்க 6 தொகுதி வேணும்ட்டு, அவங்க 5ன்னு சொல்லிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த சூழல மீண்டும் அவர் வந்து முதல்வருக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த சூழல நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரஷர் வரும்பொழுது இப்ப முதல்வர் வேண்டுகோள் வைக்கிறான்னு வச்சுங்களேன், இப்ப இதுக்கு நீங்க வந்து அந்த 5 தொகுதியின் போது உங்களுக்கு விருப்பப்பட்ட தொகுதியை கேட்டு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? முதல்ல நம்பரை முடிவு பண்ணுறது தான். நான் பலமுறை சொல்லிட்டேன், முதல்ல நம்பரை முடிவு பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் தொகுதிகள் பட்டியல், அதுக்கப்புறம் தான் வழங்குவோம். இப்பயும் அதே தான். இப்போ மாநிலக்குள்ள வந்து ஒத்துக்கலன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? அது அதுக்கப்புறம் அது யூகத்தில் என் கேள்வி கேட்குறேன். நீங்க ஏதாவது பாருங்க, மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் 2026 சட்டப்பேரவை தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். அது தொகுதி நம்பர்ன்றது தொகுதிக்காக எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்துவது என்பது வேறு. அதற்காக வேறு விதமான முடிவுகள் எதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்லாது. அப்படிப்பட்ட எந்த நேரத்திலும் அப்படி ஒரு முடிவுக்கு நாங்கள் போனது கிடையாது. இல்லை அப்படி நாங்கள் நினைக்கல. ஆனால் நாங்கள் வந்து கொள்கை பூர்வமாக எங்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த அணியில் நீடிக்கிறோம். அதனால் அவங்க எத்தனை தொகுதிகள் கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த அணியில் நீடிக்க வேண்டாமா என்று முடிவு செய்வதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. கடந்த முறை வந்து வலுவான தொகுதியில் கொடுக்கலன்னு சொல்றீங்க, இந்த முறை அந்த தவறு இருக்காது நினைக்கிறீங்களா? அது தொகுதி பட்டியல் கொடுக்கும்போது பார்க்கலாம் சார். சென்னையில் இடம் கேட்டிருக்கீங்க, பெரம்பூர், மதுரை எல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்றாங்க. சென்னையும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. கட்டாயம் நாங்கள் போட்டிடுவோம். கட்டாயம் நாங்கள் போட்டிடுவோம். சென்னையும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இல்லை அது எந்த தொகுதின்றது அதான் சொல்றேன். தொகுதி பட்டியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த தொகுதி எண்ணிக்கை சம்பந்தமாக உடன்பாடு ஏற்பட்டதற்கு பிறகு அதற்கான பட்டியலை வழங்குவோம். சென்னை உட்பட போட்டியிட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பப்பட்டியலில் இருக்கக்கூடிய இதுதான். குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன் நீங்கள் குழம்புறீங்க? குழப்பமே கிடையாது சார். எங்களுடைய மாநில குழு 6 தொகுதி பெற வேண்டும் என்பது எங்களுடைய மாநில குழுவுடைய முடிவு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5க்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மீண்டும் நாங்கள் விவாதித்து, ஏன்னா முதலமைச்சர் அளவில் ஒரு கூப்பிட்டு பேசி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிற நிலையில் அதை பற்றி பரிசீலிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்கள் கட்டாயம் பரிசீலித்து முடிவை தெரிவிப்போம். இல்லை அதில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. பட் நிறைய கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் தொகுதிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இந்த மாதிரி நீடிப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த அடிப்படையில் என்ன நடந்ததுன்றது அவர் தான் விளக்குனா. அவர் பேட்டியில் அவர் திரு வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது அவங்க அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் பேசியிருக்காரு. அது சம்பந்தமாக அவர் விளக்கங்களை அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்காரு, சமூக நீதிக்கு எதிரானவர்களை திமுக உடன் வைத்திருக்கிறாங்க. இல்லை அதுக்கெல்லாம் நான் சொல்ல